அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் 184 பஞ்சாயத்துகளில் சமூக வல்லுநர்கள் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படிக்கலாம் வாங்க. இப்போ என்னென்னா, இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடியது தான் இது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் 184 பஞ்சாயத்துகளில் சமூக வல்லுநர்கள் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. என்றைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 25ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கலெக்டர் ஜெயசீலன் கூறியிருக்காரு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்ன்றது இடத்துலேருந்து வந்தது. அதுக்கு எந்தெந்த பஞ்சாயத்தில் நம்ம வசிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவகாசி வட்டாரத்தில் துலக்கப்பட்டி, ஆனைக்கூடம், ஆனையூர், சொக்கம்பட்டி, எரிச்சநத்தம், காரிசேரி, கொத்தனேரி, கிருஷ்ணபேரி, கிருஷ்ணாபுரம், லட்சுமி நாராயணபுரம், மங்கலம், நிறைமதி, பள்ளப்பட்டி அப்படின்ற இடத்துலலாம் நீங்கள் வசிக்கிறா இருக்கவங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து காரியாப்பட்டின்ற இடத்துலேருந்து அதில் உள்ள விருதுநகர் வட்டாரத்தில் இருக்கவங்களும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆமத்தூர், சத்திரரையப்பட்டி, முத்தலிங்கபுரம் அப்படின்ற இடம் இங்கே கொடுத்துருக்க இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கான தகுதிகள் பார்த்திங்கன்னா, இந்த பணிக்கு கீழ்கண்ட தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து அல்லது அருகில் உள்ள பஞ்சாயத்துகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும். 25லேருந்து 45 வயசு உட்பட்டவராக இருக்கணும். பட்டப்படிப்பு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர் அல்லது மகளிர் சுய உதவி குழு குடும்ப உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு நிர்வாகிகள், கணக்காளர், உள்ளாட்சி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற 25ஆம் தேதி, அதுதான் கடைசி நாள். 25/12/23 அப்படின்றது தான் கடைசி நாள். விண்ணப்பதாரர் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் எண்கள் பார்த்திங்கன்னா, சிவகாசிக்கு என்ன எண், விருதுநகருக்கு ஒரு எண் கொடுத்துருக்காங்க, காரியாப்பட்டிக்கு ஒரு எண், ராஜபாளையத்துக்கு ஒரு எண் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட தகவல் அனைத்தும் மூலம் வேலை வாய்ப்பு பெற பயன்பெறலாம் அப்படின்னு கலெக்டர் ஜெயசீலன்றது கூறியிருக்காரு. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அந்தந்த இடத்துல நீங்கள் வசிப்பவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்கும். அது ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.